வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பகுதியாக அது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய குரூப் 4 குரூப் 2 அதை கேட்கக்கூடிய தமிழ் மொழி, அதாவது தமிழ் பாடத்தில் 100 கொஸ்டின் கேட்பாங்க. கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரோம். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான். வாங்க, கொஸ்டின்ஸு வித் ஆன்சர் அதோட சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாருங்கள், கீழ்காணும் தொடர்களில் ஃபஸ்ட் ஒன், கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இப்போ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது. பி. ஆன்சர் வந்து பி, ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம இதுக்கு வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அப்படிங்கிறது ஓர் அழகிய ஊஞ்சல் ஆடுகிறது அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 12 இருக்குது. ஆனா, அவனா, இனா, ஐயனா, அவ் வரைக்கும் இருக்கா. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எப்போதுமே என்ன அதை சேர்க்கணும் அப்படின்னா, உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை சேர்க்கணும். ஒரு அப்படிங்கிறது வந்து உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு அப்படிங்கிறது வரும். இப்போ அழகிய அப்படின்னு ஒரு அழகிய அது தப்பு. ஊர் ஊஞ்சல் இது கரெக்டு. இங்கே ஒவ்வொன்றா இருக்குது, எதுவும் இங்கேயும் ஓர் இருக்குது, இப்போ தவறு. இப்போ மர அப்படி இருக்குது, இங்கே ஓர்ன்னு இருக்குது, இங்கே ஓர் வரக்கூடாது, ஒருன்னு வரும். ஒரு மர ஊஞ்சல் இப்போ இது எது? இப்போ இது கரெக்ட் அப்படின்னா பி. ஆன்சர் பி தான் கரெக்டு. ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது தான் கரெக்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சொல் பொருள் பொறுத்துக. இப்போ பண் அப்படின்ட்டு இருக்குது. பண்ணுனா உங்களுக்கு என்ன? அது பண்ணால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பண்ணா இசை, இழைத்து அப்படின்னா பதித்து, பார்னா உலகம், நந்தவனம் அப்படின்னா பூஞ்சொலை. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், பொருந்தா இணையை கண்டறிய, சொல்லோடு பொருளை பொறுத்துக அப்படின்னு பாருங்கள். இப்போ பொருந்தாதது எது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். பொருந்தா இணையை கண்டறிய, இதில் வந்து பொருந்தாதது ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வரக்கூடியது. நெய்த்து புக்கில் இருக்குது. கா அப்படிங்கிறது சோலை, கோ அரசன் தெரியும். சோ மதில், நா கொடு, கா சோலை, கோ அரசன், இது சோ மதில், இது எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பொருந்தாது அப்படின்னு பார்த்தோன்னா நா அப்படின்னா கொடு. இப்போ நா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நானா நாக்கு அப்படி தான், அதான் கரெக்டான ஆன்சர். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பொருந்தாதது. நான் கொடு அப்படின்னு பொருந்தாதது ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ நான் வந்து கொடு, இதுதான் பொருந்தாது. இப்போ இதை டி, ஆன்சர் டி வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சரியான தொடரை தேர்ந்தெடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ நான் மலையில் நனைந்தேன் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நான் மலையில் நனைந்தேன் அப்படிங்கிறது எப்படி? இது வந்து உடன்பாட்டு வினைத்தொடர். நான் மலையில் நனைந்தேன் அப்படிங்கிறது வந்து என்னது? உடன்பாட்டு வினைத்தொடர் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. சி. ஆன்சர் வந்து சி. உணர்ச்சி தொடர்னால் தெரியும், ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. பிறவினை தொடர்னா பிறரை குறிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ உடன்பாட்டு வினைத்தொடர், அதுதான் இதுக்கு வந்து ஆன்சர் சி. அது வந்து நான் நாளை மதுரை செல்கிறேன் 5. நான் நாளை மதுரை செல்கிறேன், இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து நாளைக்கு மதுரை செல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அது வந்து செய்தி தொடர், ஒரு செய்தியாக சொல்கிறது. இப்போ ஆன்சர் வந்து பி. வினா தொடர்லாம் கொஸ்டின் மார்க் வரும். கட்டளை தொடர்லாம் தெரியும் உங்களுக்கு, கட்டளையிடுற மாதிரி வார்த்தைகள் வரும். இது கலவை தொடர்லாம் உங்களுக்கு தெரியும், கலந்து வரும். இப்போ செய்தி தொடர், இது வந்து ஒரு செய்தியாக சொல்கிறது. நான் நாளை மதுரை செல்கிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ், செய்தி. இப்போ செய்தி தொடர், ஆன்சர் வந்து பி. இப்போ கூட்டப்பெயரை குறிப்பிடுங்க. கூட்டப்பெயர்னால் இப்போ மக்கள் அப்படின்ட்டு இருக்குது. மக்களோட கூட்டப்பெயர்னா மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது தான் கரெக்டு, மற்றதெல்லாம் தப்பு. இப்போ ஏங்கிறது தான் ஆன்சர், நிறைய குறிச்சிக்கோங்க. கூட்டப்பெயரை எழுதுக. திராட்சை, அப்போ திராட்சை குலைன்னு சொல்லுவோம், திராட்சை குலை. இப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது வாங்க பார்க்கலாம்.
அடுத்தது 8. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மலைமுகட்டின் மேகம் டேஸ், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலைமுகட்டில் மேகம் தங்கும். மலைமுகட்டில் என்ன தங்கும்? மேகம் தங்கும். அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். இப்போ மலைக்கு அதை போய் பார்க்குறதுக்கு தயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, முதலை கண்ணீர் மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெளிக அப்படின்னு. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யலிகை. ஆன்சர் வந்து பி. டிக் பண்ணிக்கோங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர்கள் அப்படிங்கிறது அடைப்புக்குள்ளே இருக்குது. இது வந்து எங்கே சேர்க்கணும்? 7ஆம் வகுப்பு அவர்கள் மாணவர்கள், இது தப்பாக வரும். அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள், இதுதான் கரெக்டு. ஆன்சர் வந்து பி. குறிச்சிக்கோங்க. இப்போ மற்றதெல்லாம் வந்து தப்பான ஆன்சர். இது வந்து பி தான் ஆன்சர். நம்பர் 10க்கு. அப்புறம் 11 11 பாருங்கள். சரியான இணைப்பு சொல்லுக்கு பாருங்கள். காகிதம் இழந்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ், அவர் எளிமையாக விரும்பியவர். அதாவது காகிதம் இல்லாதவர்கள் வந்து மகிழ்ந்து பயணம் செய்ய மாட்டார். ஏனெனில் ஆன்சர் வந்து ஏ. ஆன்சர் வந்து ஏவை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஏனெனில் அவர் எளிமையாக விரும்பியவர். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேஷ் கொடுத்தாங்கன்னா, ஏனெனில் அவரை பற்றி சொல்லிட்டாங்க, அவர் வந்து மகிழ்ந்தில் போக மாட்டார் அப்படின்னு. அப்போ ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆன்சர் வந்து ஏ. அது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு போட்டு தேர்ந்தெடு. நாயன்மார்கள் டேஸ் பேர். நாயன்மார்கள் எத்தனை பேர்? ஆன்சர் வந்து சி. பொருத்தமான காலம் வரைய. அவன் நேற்று திரைப்படம் டேஸ் அடைப்புக்குள்ளே கான் போட்டிருக்கு. அவன் நேற்றுங்கிறது இப்போ நேற்றுங்கிறது நடந்து முடிஞ்சதாக இருக்கும். அப்போ நடந்து முடிஞ்ச நேற்று அப்படின்னா இப்போ வந்து இது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படிங்கிறத பார்த்து இதை எழுதணும். அப்போ அவன் நேற்று திரைப்படம் கண்டான். ஆன்சர் வந்து பி. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. ஆள், வயல், நாடு, கடல், வீண், வெளி. இப்போ இதில் வந்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இப்போ ஆள், கடல், அதுதான் கரெக்டு. ஆள்கள் இதுக்குள்ளே இருக்கதே நம்ம இணைத்து எழுதணும். ஆள், கடல். விண், வயல் தப்பு. ஆள், வயல் தப்பு. வழிநாடு தப்பு. இப்போ ஆழ்கடல் ஏ. ஆன்சர் ஏ தான் கரெக்டு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பொறுத்துக. விண் அப்படின்ட்டு இருக்கு. விண், அப்போ விண் வெளி அப்படின்னு வரும். தப்பு, சாரி. விண் அப்படின்னா விண்மீன் அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள், விண் அப்படின்னா விண்மீன். அடுத்தது தமிழ் மொழி. நூல்வெளி, நீதி நூல். இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு ஆன்சர் வந்து டி. ஆன்சர் வந்து டி. அடுத்து பார்க்கலாங்க. குரல் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. விடு, வீடு அப்படின்ட்டு இருக்கு. விடு, வீடு. இப்போ குரல் நெடில் அடிப்படையில் வந்து இது பொருள் வேறுபாடு. விடு, வீடு அப்படின்ட்டு இருக்கு. இப்போ விடு அப்படின்னா விட்டு விடுதல். அப்போ வீடு அப்படிங்கிறது தங்கும் இடம் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ ஆன்சர் வந்து பி. அது குரல் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க. சிலை, சீலை. சிலை அப்படின்னா சிற்பம்னு பேர். சிலை ஏ. ஆன்சர் வந்து ஏ. சிலைங்கன்னா சிற்பம், சீலை அப்படிங்கிறது புடவை. நம்ம வந்து சீலைன்னு சொல்லுவோம், புடவை. இதுதான் ஆன்சரு. அடுத்து பாருங்கள். தலை பொருள் சரியாக பொறுத்து இணையை தேர்ந்தெடுக்க. தலை அப்படிங்கிறது தலை அப்படின்னா இலைன்னு அர்த்தம். இப்போ இலைக்கு இன்னொரு பேர் தலை. ஆன்சர் வந்து டி. தலை அப்படிங்கிறது இலை. இந்த தாளை அப்படிங்கிறது வந்து மலர் வகை. தலை தாளைன்னு போட்டிருக்கு. தலை தாளை. தலைனா இலை, தாளைனா ஒரு வகை மலர் வகை. இப்போ ஆன்சர் வந்து டி. டிக் பண்ணிக்கோங்க. அது கூற்று. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார். காரணம் 1, இவர் தனது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்து கொண்டார். காரணம் 2, ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் 1 பைசாவிற்கு விற்கப்பட்டது. காரணம் 3, ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் வந்து இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து டி. கூற்று காரணம் மேலே இருக்கிறது கூற்று, அடுத்தது காரணம். 3 காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் 1, 3 மட்டும்தான் சரி அப்படிங்கிறாங்க. அயோத்திதாசர் 1 பைசா தமிழன் வார இதழை தொடங்கினார். கரெக்டு, இது கரெக்டு. காரணம் இவர் தனது ஆசிரியர் பெயரை தம் பெயராக வைத்து கொண்டாருங்கிறது கரெக்டு. அடுத்தது
ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயர் வந்து தமிழில் நான் மாற்றினா கரெக்டு. இப்போ 1, 3 மட்டும் கரெக்டு. 2 ₹1 விற்றாங்க விற்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து தப்பு. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி. கூற்று காரணம் 1, 3 மட்டும் சரி, 1, 3 சரி, 2 மட்டும் தவறு அப்படின்ட்டுருக்கு. ஆன்சர் வந்து டி. அடுத்து பாருங்கள், அகரவரிசை எப்படி சொற்களை சீர் செய்ய. அகரவரிசைன்னா தெரியும் உங்களுக்கு. காக்கா, கிக்கி, கூக்கு, கேக்கே அந்த மாதிரி வரும்ல. அதில் கா, கவை, கிளை, குச்சு, கொப்பு, கொம்பு. இப்போ அது மாதிரி இப்போ அதை பார்த்து நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் வந்து இதை வந்து எழுதணும். அது வந்து வேர்ச்சொல்லை வினையெச்சமாக்குக. வேர்ச்சொல்னால் தெரியும், வா. வா அப்படிங்கிறது இது வினையெச்சம். வினையெச்சம்னா ஊழ முடியும். எச்சம் எப்போதுமே வினையெச்சங்கிறது ஊழ முடியும். வினையெச்சங்கிறது எதில் முடியும்? ஊழ முடியும். வினையெச்சம் எச்சம்னாவே ஊழ முடியும். பெயரெச்சம் அப்படின்னா ஆள முடியும். வினையெச்சங்கிறது ஊழ முடியும். வா அப்படின்னா வந்துங்கிறது. இது ஆன்சர் வந்து டி. அடுத்தது வேர்ச்சொல்லை கொண்டு தொழில் பெயரை உருவாக்குக. நடி அப்படின்னு இருக்கு. நடி அப்படின்னா தொழில் பெயர்னால் தெரியும், அள்ள முடியும். தொழில் பெயர்னா அள்ள முடியும். அப்போ நடித்தல் அப்படிங்கிறது தான் தொழில் பெயர். இப்போ ஆன்சர் வந்து பி. ஆன்சர் நடி அப்படின்னா நடித்தல். ஆன்சர் வந்து பி. வினையாளனின் பெயரை தேர்ந்தெடு. உணர் அப்படின்னா வினையாளனின் பெயர் ஓரில் முடியும். வினையாளனின் பெயர் எப்போதுமே எதில் முடியும்? ஓர். வினையாளனின் பெயர் வந்து ஓர் அப்படின்னு முடியும். இப்போ உணர்ந்தோர், உணர்ன்னு இருக்கு. இப்போ ஆன்சர் வந்து சி, உணர்ந்தோர். அடுத்தது பார்க்கலாம் வாங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான பொருளை அறிதல். ஏரி அப்படின்னு இருக்கு. ஏரி அப்படின்னா நீர்நிலை. ஏரி அப்படிங்கிறது நீர்நிலை. ஏரி அப்படின்னா மேலே சென்ற. ஆன்சர் வந்து டி. அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான 25. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. மறை அப்படின்னு இருக்கு. மறை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மறை அப்படின்னா இந்த மறை வந்து மறைத்தல் அப்படிங்கிற மறைச்சி வச்சுக்கிறது. இந்த மறை அப்படின்னா தாமரைப்பூ. இப்போ ஆன்சர் வந்து தாமரை. ஆன்சர் வந்து சி. அடுத்து வந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. போரில் பயன்படுத்தியது டேஸ், பூனைக்கு உள்ளது டேஸ். போரில் பயன்படுத்தியது வாள் பெரிய இல்லை. ஆன்சர் வந்து பி. பூனைக்கு உள்ளது வாள். இந்த பாருங்க, குண்டு இல்லை. போரில் பயன்படுத்தியது வாள், பூனைக்கு உள்ளது வாள். அடுத்தது பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் அப்படின்னு போட்டிருக்கு. கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆன்சர் வந்து பி. டிக் பண்ணிக்கோங்க, பார்த்து படிச்சுக்கோங்க. பிளேற்ற தொடரை கண்டறிக. பிளேற்ற தொடர் பாருங்கள். பிளேற்ற தொடரை கண்டறிக. தேர் திருவிழாவுக்கு சென்றனர். இங்கே லாவெல்லாம் பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு. இப்போ தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இப்போ இங்கெல்லாம் வந்து இந்த ஒற்றெல்லாம் பிழையற்ற தொடரையெல்லாம் ஒற்றெல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கணும். எழுத்துக்கள்லாம் கரெக்டாக வருதா. இப்போ தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இப்போ ஆன்சர் சி தான் கரெக்டு. அது வந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் பொருந்தாதது. இதில் எது பொருந்தாததுன்னு பார்க்கணும். கரும்பு வலை அப்படிங்கிறது கரெக்டு. சென்னல் அப்படிங்கிறது கரெக்டு. செம்மலர் அப்படிங்கிறது கரெக்டு. இப்போ இதில் பொருந்தாதது வந்து விரிமலர் அப்படிங்கிறது தான் வந்து பொருந்தாதது. விரிமலர் அப்படிங்கிறது வந்து பொருந்தாத. ஆன்சர் வந்து சி. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறி. இதுலேயும் பாருங்கள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இது எல்லாமே என்னது மாநிலத்தோட பேர். அப்போ இலங்கை. ஆன்சர் வந்து சி. இது வந்து ஒரு நாட்டோட பேர். இதான் பொருந்தாதது. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. பாடுகிறார் 31. பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள். இப்போ இது வந்து பொருந்தா சொல்லை. பாடுகிறாள் அப்படின்னா நிகழ்காலம், நடிக்கின்றார் அப்படின்னா நிகழ்காலம், சிரிக்கின்றாள்னா நிகழ்காலம். இப்போ முக்காலமும் வச்சு இதை நம்ம பார்க்கணும். நடித்தார் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம். இப்போ மூணுமே வந்து பொருந்துது, மூணுமே சேமாக இருக்குது. இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பி தான் வந்து ஆன்சர், நடித்தார். அடுத்து கிளை. கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு போட்டிருக்கு. கிளைனா வந்து நமக்கு வந்து கிளை 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பாருங்கள். இதில் வந்து கிளைக்கு வந்து எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எதிர்ச்சொல் வந்து பகைவர்னு அர்த்தம். அப்போ வந்து கிளைக்கு இணையான சொல் அப்படின்னு பார்த்தோம்னா கிளைனா உறவினர்னு அர்த்தம். கிளைக்கு என்ன பேர்? உறவினர் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க கிளைங்கிற வார்த்தைக்கு.
அப்போ கிளைனா பகைவர். இப்போ பகைவர் தான் வந்து ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், சரியான 33 சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு அப்படின்னு போட்டுருக்காங்க. நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இப்போ வீரன் அண்ணன் மருதன் வீரன் அண்ணன் மருதன் அப்படிங்கிறது ஆண்பால். நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை நிறுத்தற்குறி இங்கெல்லாம் கமா போட்டுருக்காங்க. அப்புறம் கரெக்டாக இங்கெல்லாம் எதுவுமே போடலை, இங்கெல்லாம் ஒன்றும் போடலைங்க, இங்கெல்லாம் பாருங்கள். இப்போ இதுதான் கரெக்டாக ஆன்சர் ஏ குறிச்சிக்கோங்க. அடுத்தது சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. சிகாமணியின் தந்தை ஆன்சர் வந்து பி. சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை. சிகாமணியின் தந்தை ஒரு கமா, பண்டுக்கிழவர், அப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப்பு. சிகாமணியின் தந்தை வந்து பண்டுக்கிழவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு கமா போட்டு அவரோட பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் பி. அடுத்தது வந்து ஊர் பெயரின் மருவை எழுதுக. மன்னார்குடி அப்படின்னா நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் மருவு சொற்கள், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. மன்னார்குடி அப்படின்னா ஆன்சர் வந்து பி மண்ணை. ஊர் பெயர் மருவை எழுதுக. கும்பகோணம் அப்படிங்கிறது வந்து ஆன்சர் வந்து குடந்தை. கும்பை வராது, தப்பு. கும்பைங்கிறது தப்பு, குடந்தை தான் கரெக்டாக ஆன்சர் சி. அடுத்து பிறமொழி சொற்கள். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். பிறமொழி சொல் அலர்ஜி என்பதன் தமிழ் சொல். அலர்ஜிங்கிறது வந்து என்பதன் தமிழ் சொல் என்னன்னா ஒவ்வாமை. ஆன்சர் வந்து பி. ஆன்சர் வந்து ஒவ்வாமை. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது. அப்போ வினா எதிர் வினாதல். இப்போ எனக்கு எழுதி தருகிறாயா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறோம், ஒரு வினா கேட்குறோம். எனக்கு யார் எழுதி தருவார் அப்படிங்கிறது அதுக்கு பதிலாகவே இன்னொரு கொஸ்டினை கேட்குறோம். அப்போ வினா எதிர் வினாதல். ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டின், அதாவது கொஸ்டினை எதிர்த்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறோம். அப்போ வினா எதிர் வினாதல். வினா எதிர் வினாதல் விடை. இதுக்கு பேர் வந்து வினா எதிர் வினாதல் விடை. ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டினை வந்து விடையாக நம்ம வந்து கேட்குறோம். எனக்கு எழுதி தருகிறாயா அப்படிங்கிறது எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படிங்கிறது இன்னொரு கொஸ்டின் கேட்குறோம். வினா எதிர் வினாதல் விடை. இதுக்கு பேர் வினா எதிர் வினாதல் கொஸ்டின். ஆன்சர் வந்து சி. விடை வகையை கண்டறிய. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது. இது வந்து நேர் விடை. கடைக்கு போவாயா அப்படிங்கிறது போவேன் அப்படின்னு அதுக்கு வந்து பதில் சொல்கிறது போவேன், இல்லை போக மாட்டேன். அது போவேன் அப்படிங்கிறது நேர் விடை. போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு இருக்குது. போவேன் அப்படின்னா நேர் விடை. ஆன்சர் வந்து டி நேர்விடை. நேரடியாக சொல்கிறது போவேன் அப்படிங்கிறது. எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருளை எழுதுக. எலியும் பூனையும் போல பகைமை. இப்போ எலியும் பூனை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அடிச்சுக்கிறானுங்க பாரு அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ எலிக்கும் பூனைக்கும் ஆகாது. அப்போ பகைமை. ஒன்று பார்த்துச்சுன்னா ஒன்று என்ன ஆயிரும், சண்டை போட்டுக்கும். அப்போ எலியும் பூனை அப்படிங்கிறது பகைமை. உவமையால் விளக்கப்பெறும் பொருந்தாத பொருளை தேர்ந்தெடுத்தல். மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னு இருக்கு. அப்போ நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. ஆன்சர் வந்து சி. மலைமுகம் எப்போ மழை வரும் அப்படின்ட்டு நம்ம காணாமல் இயங்கிக்கிட்டு இருக்குது. நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. ஆன்சர் சி. 43 எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. செய்வினையை தேர்ந்தெடு. அப்படி செய்வினை அப்படின்னா நான் செய்வினையை தேர்ந்தெடு இருக்காங்க. கவிதா உரைப்படித்தாள் அப்படின்னா கவிதாங்கிற உரைப்படுத்தல் தான் செய்வினை. கவிதா வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கா. இப்போ கவிதா உரைப்படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை. அடுத்தது பாருங்கள், இருவினைகளின் பொருளை வேறுபடுத்துக. பணிந்து 3 சொல்லினி. பணித்து இங்கே பணித்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை தேர்க அப்படின்னு இருக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். ஆசிரியர் பணித்தார்ங்கிறது சொன்னார் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிய. மாற்றுனா மாற்றுதல். மாறு அப்படின்னா மனிதராக மாறு. நீ மனிதனாக ஃபஸ்ட்டு மாறு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. இதுக்கு ஆன்சர் வந்து பி. அடுத்தது மற்றவரையும் மாற்று. நீ மனிதராக மாறு, ஃபஸ்ட்டு நீ மாறு, அப்புறம் மற்றவங்களாம் மாற்று. அது மாதிரி மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று. இதுதான் ஆன்சரு. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிய.
சேர்ந்து சேர்த்து. சேர்ந்து அப்படின்னா மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். சேர்த்து வைக்கிறது. இப்போ ஆன்சர் வந்து பி. அடுத்து பாருங்கள், பத்திலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாழி இதழில் எழுதத் தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயக்கியவர். நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகியவை கவிதை தொகுதிகளில் வெளியாகியுள்ளன. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ள இவரது இயற்பெயர் முகமது ரஃபி. இப்போ இந்த பேராகிராஃபை நல்லா ஒரு தடவை நம்ம 2 தடவை 3 தடவை படிச்சுக்கணும். இப்போ 48 பாருங்கள் ஆன்சரு. 48 கொஸ்டினை பார்க்கலாம். நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், முகமது ரஃபி. ஆன்சர் வந்து ஏ, முகமது ரஃபி. அடுத்தது பார்த்திங்கன்னா, நாகூர் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படின்னா தஞ்சாவூர். ஆன்சர் வந்து பி. நாகூர் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னா இது ஃபஸ்ட்லேயே இருக்கு பாருங்கள், தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்ட்டு பாருங்கள். அதே மாதிரி படித்து பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஆன்சர் வந்து அதுலேருந்து எடுத்து எழுதணும். நாகூர் ரூமி முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? அவர் கணையாழி இதழிலிருந்து எழுத ஆரம்பித்தார். அடுத்த நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன அப்படின்னா 3. நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகுனா 3 இங்கே இருக்குது பாருங்கள், 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல்கள். நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் யாது? கப்பலுக்கு போன மச்சான். அவரோட நாவல் பெயர் வந்து கப்பலுக்கு போன மச்சான். ஆன்சர் வந்து பி. ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை எழுதுக. நான் சொன்னேன்ல, இப்போ ஆனா அவனா அந்த மாதிரி இருக்குல்ல, உயிரெழுத்துக்கள் 12க்கும் வந்து ஓருங்கிற அந்த வார்த்தையை தான் எழுதணும். இப்போ ஆன்சர் வந்து ஏ. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதெல்லாம் வந்து தப்பாக வரும். அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது தான் கரெக்ட். ஆனால் இங்கே ஓர்னு போட்டுருங்க, அதனால் இது தப்பாக வரும். இது தப்பு. இப்போ இது ஃபஸ்ட் ஒன் ஏ தான் கரெக்டு. பிழையை திருத்துக. ஒரு ஓர் பின்வருவனவற்றை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கன்னு போட்டிருக்கு. சென்னை ஒரு மாநகரம். ஏ. ஆன்சர் வந்து ஏ. சென்னை வந்து ஒரு மாநகரம். இங்கே பாருங்கள், ஏ ஒரு மான்னு வந்திருக்கு, ஒரு மாநகரம் அப்படின்னு. அப்போ தான் ஓர் வரக்கூடாது. அதுவும் கொஸ்டின் வந்து 55 சொல் பொருள் பொறுத்துக. பொக்கிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்வம். பொக்கிஷம் வந்து செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படிங்கிறது வந்து பெரும் பரப்பு. சிங்காரம் அப்படிங்கிறது அழகன். சிங்காரம் சிவி சிங்காருக்கு சிங்காரம்னா அழகுன்னு பேர். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. 56 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எழுதுக. ஒருமைனா தெரியும், பன்மைனா மேகங்கள். ஏ. ஆன்சர் வந்து ஏ. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன தான் கரெக்ட் ஆன்சரு. இப்போ மேகங்கள்னு வந்திருக்கிறதுனால சூழ்ந்து கொண்டன அப்படின்னு நான் வரும். மேகம் சூழ்ந்து இங்கே கொண்டனா வரணும், கொண்டது அப்படின்னு வரணும். அதாவது இது வந்து ஒருமையில் இருக்குது, அதனால் இங்கே வந்து இங்கே பன்மையில் இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே பன்மைனா இங்கேயும் பன்மை வரணும். அதான் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஒருமை பன்மை. இது பழம் அன்று. இது ஆன்சர் வந்து பி. இது பழம் அன்று. இது வந்து ஒருமையில் இருக்குது. பழங்கிறது வந்து ஒருமையில் இருக்குது, அதனால் அன்றுன்னு வரணும். ஒருமையில் இருந்தால் அன்று. இது பழங்கள். இது பன்மையில் இருந்துச்சுன்னா அல்ல அப்படின்னு வரணும். இப்போ இதான் ஆன்சரு. இது பழங்கள் அன்று தான் கரெக்டு. இது ஒருமை, இதுவும் ஒருமை. பி ஆன்சரு. கீழ்கண்ட 58 கீழ்கண்ட சொல்லின் கூட்டுப்பெயரினை எழுது அப்படின்னு இருக்கு. கூட்டுப்பெயர் வாழைத்தோட்டம். ஆன்சர் வந்து சி. வாழைத்தோட்டம். இங்கே பாருங்கள், பூந்தோட்டம் வாழைத்தோட்டம் அப்படின்னு வரும். இப்போ வாழைத்தோட்டம் தான் கரெக்டான ஆன்சரு. பொருத்தமான 59 பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தூள், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இது வந்து இது பாட்டில் வரக்கூடியது இந்த வார்த்தைகள். இது வந்து பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு
நீர், அறிவுக்கு வந்து தோல், இளமைக்கு வந்து பால், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஆன்சர் வந்து பி. அது வந்து 60 பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அஞ்சு என்பதன் தமிழ் அஞ்சு அப்படின்னா ரூ. தமிழ் எழுத்துக்களில் வரும் பாருங்க. சி தான் ஆன்சர். அஞ்சுக்கு வந்து ரூ. சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு அப்படின்னு இருக்கு. பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். பிறகு கொடுத்தாலே செல்வத்தின் பயன், அதனால் ஆன்சர் வந்து டி. அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். பிறகு கொடுத்தாலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இந்த ஆன்சர் வந்து டி. இணைப்பு சொல்லு. சரியான இணைப்பு சொல்லுங்க பாருங்கள். தமிழகத்தில் 62 சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இங்கே வந்து இணைப்பு சொல் என்ன வரும் அப்படின்னா அதனால். ஏ ஆன்சர் வந்து ஏ. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும். இங்கே வந்து என்ன வரும் அதனால் அப்படின்னு வரும். இப்போ அதான் சரியான இணைப்பு சொல். சரியான இணைப்பு சொல் நம்ம அதிக அளவில் 63 அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இது இம்பார்ட்டண்ட்டு. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இப்போ ஏனெனில் ஆன்சர் வந்து ஏ. சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்க. வினாச்சொல். இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? வினாச்சொல் இணை எழுத்துக்கள் என்றால் எப்போது? இதெல்லாம் தப்பாக இருக்கு பாருங்க. இணை எழுத்துக்கள் என்றால் யார், ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இணை எழுத்துக்கள் என்றால் என்ன தான் கரெக்டாக ஆன்சர் வந்து டி. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுட்டு இருன்னு இருக்கு 65. அப்போ பேப்பர் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. இதெல்லாம் வந்து பேப்பருங்கிறது பேச்சு வழக்கு. இப்போ ஆன்சர் வந்து பி. செய்தித்தாளை படித்து கொண்டு இரு தான் கரெக்டான ஆன்சர். 66 பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வகுத்து வலி அப்படின்ட்டு இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து சி. வயிற்று வலி. பேச்சு வழக்கை நம்ம வந்து எழுத்து வழக்காக மாற்றோம். அடுத்த 67 இருபொருள் கொண்ட ஒரு சொல் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது என்னது? நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. ஆன்சர் வந்து டி. நீச்ச தண்ணீர் குடி என்பது பேச்சு வழக்கு. ஆன்சர் டி. ரெண்டுக்கும் ஒரே வழக்கு. 68 இருபொருள் தருக. தாரணி அப்படிங்கிறது என்ன? தாரணி அப்படின்னா பூமி. ஆன்சர் வந்து ஏ. பூமி உலகம். தாரணின்னா பூமி உலகம். அடுத்தது பாருங்கள் கலைச்சொல்லறிய. ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இதழியல். டி. ஆன்சர் டி. அடுத்தது வந்து கலைச்சொல்லறிதல். ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை. ஆன்சர் வந்து பி. 71 கலைச்சொல் தருக. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். ஆன்சர் டி. குமிழிக்கல். கலைச்சொல் வருக. கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள். பி. ஆன்சர் பி. மெய்யெழுத்து. அடுத்தது 73 நடத்தல் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக. நடத்தல் 73 நடத்தல் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக. நடத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அது வேர்ச்சொல் அப்படின்னா ஃபஸ்ட்டு நட. ஆன்சர் வந்து சி. நட. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கேட்டான் அப்படின்னா என்னது? கேட்குறது. கேள். ஆன்சர் வந்து டி. கேள். ரொம்ப முக்கியம். கேள். குழப்பிக்காதீங்க. கேள். அடுத்தது வந்து ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக. ஓடுங்கிறது தான் வந்து ஓடி. இது ரொம்ப முக்கியமானது. ஓடியவர் அப்படின்னா ஓடி வராது. ஓடு வேர்ச்சொல். ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல் எது அப்படின்னா ஓடுறது. அதுதான் வந்து வேர்ச்சொல். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. தந்தான் அப்படின்னா தா அப்படின்னு அதுதான் வந்து வேர்ச்சொல். ஆன்சர் வந்து பி. மரம் விலங்கு பெரிய அழகு வண்டி என பொருள் தரும் சொல்லை எழுதுக. மரம் விலங்குக்கு மான் பேர். இப்போ நம்ம ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டாவே போகிறோம். ஒரு இதுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சாவே அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஈஸியாக எழுதிடலாமா. ஆன்சர் வந்து மா. பி. 78
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிதல். வாலண்டியர் அப்படின்றது தன்னார்வலர். ஆன்சர் வந்து ஏ தன்னார்வலர். அதை பொறுத்துக்க. பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலை. புதர் அப்படின்னா திக்கெட். சமவெளி அப்படின்னா பிளைனாக இருக்குது சமவெளி. பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸ். இப்போ இங்கே சமவெளி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பிளைன்னு. இப்போ பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலை கண்டுபிடிச்சா. அப்போ 2 இது கண்டுபிடிச்சா அடுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் வந்து ஏ. மரபிழையற்ற தொடரை தேர்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்க. 80 மரபு பிழை. ஏ. ஆன்சர் வந்து ஏ. கோழி கொக்கரிக்கும். கோழி வந்து கொக்கரிக்கும். கோழி பெட்ட கோழி. கோழி வந்து சேவல் கோழின்னு இருக்கு. கோழி வந்து கொக்கரிக்கும். ஆன்சர் வந்து ஏ. அடுத்த மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. கொடியில் உள்ள மலரை எடுத்துன்னு இருக்கு. கொய்து வா. இது ஆன்சர் வந்து பி. கொய்து வா. அடுத்தது வந்து 82 பாருங்க. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். எளிதுன்னா எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அரிது. ஆன்சர் வந்து ஏ. பிரித்து எழுதுக. தானென்று பிரித்து எழுதுக. தானென்று அப்படின்னு இருக்கு. பிரித்து எழுதுங்க. தான் ப்ளஸ் என்று. ஆன்சர் வந்து பி. அடுத்து வந்து 84 நன்றி அறிதல் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து பி. நன்றி ப்ளஸ் அறிதல். மின்னணு என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. மின் ப்ளஸ் அணு. ஆன்சர் வந்து ஏ. 3 சொல்லிடணும். மின் ப்ளஸ் அணு. அடுத்து வந்து 86 எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல் அப்படின்னா நீக்கிறது. சேர்த்தல். ஆன்சர் வந்து டி. சேர்த்தல். அடுத்து பாருங்க 87 திருநெல்வேலி என்பதன் மருவு. திருநெல்வேலி அப்படிங்கிறது நெல்லை. ஆன்சர் வந்து டி. ஆன்சர் வந்து டி வந்து நெல்லை. இங்கே பாருங்கள் நெல்லை. அடுத்தது 88 ஊர் பெயர்கள் மருவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது திருச்சி. ஆன்சர் வந்து டி. பிறமொழி 89 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். வாடகை அப்படிங்கிறது குடிக்கூலி. ஆன்சர் வந்து பி. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து வாடகைக்கு என்ன அதுன்ட்டு. 90 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. லியூட்டி மியூசிக் அப்படின்னா யாழிசை. ஆன்சர் வந்து சி. அடுத்து பாருங்கள் 91 அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். காம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. காம்பேக்ட் டிஸ்க் அப்படிங்கிறது குறுந்தகடு. ஆன்சர் வந்து பி. குறுந்தகடு. கலைச்சொல் தேர்ந்தெழுதுதல் கலைச்சொல். வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொலி கூட்டம். ஆன்சர் வந்து சி. காணொலி கூட்டம். அலுவல் சார்ந்த சொல் கலைச்சொல். டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒழுக்கம். ஆன்சர் பி. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னு இருக்கு. ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தது. ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னு இருக்கு. அப்போ அதுக்கு வந்து கண்ணினை வந்து கண்ணை வந்து என்னது இமைதான் பாதுகாக்குது. அப்போ அதுக்கு என்னது ஆன்சர் அப்படின்னா பேனல். ஆன்சர் வந்து பி. பேணி பாதுகாக்குது. ஏன்னா கண்ணினை இமைதான் பாதுகாக்குது. அப்போ ஆன்சர் வந்து பி. பேனல். வாங்க அடுத்தது பார்க்கலாம். 95 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இளங்கோ உடைகள் காப்பியத்தை இன்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஆன்சர் வந்து ஏ. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோ உடைகள். அடுத்தது பார்க்கலாம் வாங்க. 96 ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக அப்படின்னா சரியானதை தேர்ந்தெடு. விரிந்தது விரித்தது விரிந்தது. மழைக்காற்று வீசியதால். ஆன்சர் பாருங்கள். மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்ததுன்னு வரணும். இங்கே விரிந்ததுன்னு தானே வரணும். பூவின் இதழ்கள் இங்கே எல்லாமே இதழ்கள்னு இருக்கு. பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து பி. அடுத்து அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு இருக்கு. அகரவரிசைப்படுத்துக. நட்பு, அன்பு, மகிழ்ச்சி, பள்ளி, விளையாட்டு, வீடு, தோட்டம் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து அகரவரிசை தெரியுமில்ல உங்களுக்கு.
ஆவிலேருந்து அவ் வரைக்கும் நம்ம எழுதி வச்சுக்கணும். காலேருந்து நான் வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அதில் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள்லாம் முன்னாடி வரும். அந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்கு முன்னாடி போட்டுட்டு அப்புறம் காஞ்சாச்சால வரதை பின்னாடி அப்படியே அந்த வரிசையில் அகர வரிசையில் எழுதணும். இப்போ அன்பு, தோட்டம், நட்பு, பள்ளி, மகிழ்ச்சி, விளையாடு, வீடு. இதுதான் வந்து ஆன்சர் வந்து பி. அது 98. எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு போட்டு ஒரு ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க. இது எவ்வகை தொடர் என்ன கண்டாங்க? உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர். ஆன்சர் வந்து டி, உணர்ச்சி தொடர். உயரமான மரம் அப்படின்னு போட்டு உணர்ச்சி தொடர். ஆன்சர் வந்து டி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. 99. கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர். இதுக்கு விடைக்கேற்ற வினா. இதுக்கு வந்து கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஆன்சர் விடைக்கேற்ற வினா. விடை கொடுத்துருக்காங்க. வினா என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து பி. கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டால் தான் ஆன்சர். கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சார்ந்தவர் இருக்குது. அப்போ கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் தான் ஆன்சர். ஆன்சர் வந்து பி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கொஸ்டின் நம்பர் வந்து 100 பார்த்துக்கோங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு போட்டிருக்கு. திருக்குறள் உலக பொதுமறை என்ன போற்றப்படுகிறது? இது வந்து விடை கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து வினா பார்க்கலாம். எந்த நூல் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது? திருக்குறள் உலக பொதுமறை என்ன போற்றப்படுகிறது. அப்போ எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது? ஆன்சர் வந்து பி. இது உலக பொதுமறை என்று போற்றப்படுவது திருக்குறளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. போற்றப்படும் உலக பொதுமறை இதெல்லாம் வந்து படித்து பார்த்தாவே தெரியும். ஒரு மாதிரி இதாக இருக்குது. சென்டென்ஸ் கரெக்டாக வரவே இல்லை. அப்போ எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது? இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஆன்சர் வந்து பி. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாமுக்கு போகிறவங்களுக்கு. தேங்க்யூ.